வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் கிரேட் கேம் பற்றி பேசுவோம். இந்த கிரேட் கேம் நடக்கக்கூடியது ஆப்வியஸாக அமெரிக்கா மற்றும் சைனாக்கு இடையே. இந்த இடத்துல ஒரு நாடும் எதை நோக்கி போயிட்டுருக்கு, எல்லாருமே கேட்கக்கூடியது மூன்றாம் உலகப் போர் வருமா? அந்த காலகட்டங்களில் இரண்டாம் உலகப் போரில் நம்ம கைனட்டிக் வார்ஃபேரை பார்த்தோம். இப்போ மறைமுகமாக அது ஏற்கனவே நம்ம பின்னாடி நடந்துட்டு தான் இருக்குது. கோவிட் போன்ற நிகழ்வுகளை நம்ம ரியலைஸே பண்ணலை. பட் இப்போது இந்த கிரேட் கேமோடைய பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, நாம் எதில் ஃபிட் ஆகிறோம், இது உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்டான அனாலிசிஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்பெஷலாக யூபிஎஸ்சி சர்வீசஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ ஃபஸ்ட்டு அமெரிக்காவுடைய நேஷ்னல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? இதில் 4 தூண்கள். ஃபஸ்ட்டு ஹோம்லேண்ட் டிஃபென்ஸ். அவங்க நாட்டின் மேலே எந்த ஒரு நாடும் ஒரு தாக்குதலை நடத்தக்கூடாது. ஸோ அமெரிக்கா மேலே யாராவது படையெடுத்து போய் தாக்குதல் நடத்த முடியுமா? முடியாது. அப்போ ஏவுகணை தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி எந்தெந்த நாடுகள் ஏவுகணையை வச்சுருக்கு அமெரிக்காவை ரீச் பண்ணுற அளவுக்கு? சைனாக்கிட்ட இருக்குது, வடகொரியாக்கிட்ட இருக்குது, ரஷ்யாக்கிட்ட இருக்குது. 3 மிகப்பெரிய எதிரிகள். ஷார்ட்டாக இன்னும் கொஞ்சம் நாள் ஈரான்கிட்ட கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அந்த மிசைல் ஷீல்டை உருவாக்கணும் அப்படின்றது தான் இந்த கோல்டன் டோம் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்றதுக்கு கிட்டத்தட்ட $3 பில்லியன் அளவுக்கான இதை அவங்க ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. 1 ட்ரில்லியன் அளவுக்கான ஃபண்டிங் அவங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மிகப்பெரிய தூண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவை தடுக்கணும். சைனாவுக்கு டெக்னாலஜி டினை பண்ணணும். சைனாவோடைய அந்த ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் செயினை, இண்டோ பசிபிக் டாமினன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது. மூணாவது, இந்த அமெரிக்காவுடைய சோ கால்டு கூட்டாளிகள் அவங்க நினைக்கிறது இவ்வளோ நேரம் இவங்கெல்லாம் ஃப்ரீயாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, அமெரிக்க ராணுவம் தான் எல்லாம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நாட்டோ நாடுகள் இவங்க எல்லாருமே அவங்களும் தங்களுடைய படைபலத்தை அதிகப்படுத்தணும், அவங்களும் அதிகமாக பாதுகாப்பை செலவு பண்ணணும், அமெரிக்கா மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். இதனால தான் ட்ரம்ப் நாட்டோவை இப்போ புழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்காரு. 4வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேஸு. இதில் அமெரிக்காவை தாண்டி சைனா எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ உலகப்போர் 2க்கு பிறகு 1.45 ட்ரில்லியன் அளவுக்கான ஒரு பெரிய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கை அமெரிக்காவில் உருவாக்கணும் அப்படின்றது தான். இப்போது இந்த சைடு சைனாவை எடுத்துக்கும். சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களுடைய இராணுவத்தில் கிடையாது, கடற்படையில். ஸோ மிகப்பெரிய நேவல் டாமினன்ஸ் வேணும் அப்படின்றதும், அதே மாதிரி நிறையா போர்க்கப்பல்கள், நிறையா கரியர் ஸ்ட்ரைக் குரூப்ஸு, நிறையா நீர்மூழ்கி கப்பலை கொண்டு வந்து அமெரிக்காவை வெஸ்டர்ன் பசிபிக், அதாவது பசிபிக்கோட மேற்கு பகுதியிலிருந்து தாண்டி உள்ளே வர முடியாமல் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தான் இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, தென்சீன கடல் பகுதிகளில் இப்போ இந்த புது செயற்கை தீவுகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்தோனேஷியாவுக்கு ஆதரவாக ஸ்பாட்லி ஐலண்ட்ஸ் தீவுகள் பற்றி இவங்க கொடுத்த அந்த தீர்ப்பை கூட அவங்க மதிக்கலை. ஸோ தென்சீன கடல் பகுதியை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ கிட்டத்தட்ட 80% புது தீவுகளை உருவாக்கிட்டு இது எங்களுதுன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சைனாவுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குது. ஏன்னா அந்த குட்டி நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாமே சைனாவை எதிர்க்கிறதுக்கான வலிமையோ இல்லை மக்கள் தொகையோ அவங்ககிட்ட கிடையாது. அதன் பிறகு 4வது மிக முக்கியமாக தாய்வானுடைய ஆக்கிரமிப்பு. 2027 குறி வச்சு அவங்க நகர்றாங்க. என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். 5வது மிசைல், DF-21, DF-26 ஆன்டிஷிப் மிசைல், ஹைப்பர்சானிக். இது எல்லாமே அமெரிக்காவை அங்கே அவுட்ஸ்மார்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சைனா எப்போ நினச்சாலும் அமெரிக்காவை தாக்கிறதுக்கான ஏவுகணை வலிமை அப்படின்றது இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்க இராணுவத்தை நவீனமயமாக்குறது. கிட்டத்தட்ட 6 to 8% அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட் அப்படின்றது இருக்குது. இந்தியா இன்னும் 1.5லேருந்து 1.9 தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த இடத்துல மிகப்பெரிய லெவலில் அவங்க நவீனமயமாக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். 6வது கிரேசோன் மாஸ்ட்ரி. இப்போது 10 அடி முன்னாடி எதிரியோட போய் மோதி, நீ 5 அடி பின்னாடி போ, நான் 5 அடி பின்னாடி போகிறேன்னு சொல்லி 5 அடி இடத்த கபலீகரம் பண்ணுறது. கல்வானில் நம்ம பார்த்தோம், யாங்ஸில் நம்ம பார்த்தோம், இந்தியா பூட்டான் இதோட தோக்லாம் வேலி அந்த ட்ரைப் ஜங்ஷனில் நம்ம பார்த்தோம். அருணாச்சல் பேர் மாற்றுறது, திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிங் டைனாசிட்டியில் இந்த பகுதி எங்கெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி கிளைம் பண்ணுறது, இந்தோனேஷியாவோட இடத்த கிளைம் வைக்கிறது, இந்த மாதிரியான கிரே ஜோன் வேலை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அமைதி. இதுதான் 8வது மிகப்பெரிய சீனாவுடைய ஸ்ட்ராட்டஜி. அமைதி அப்படின்றது நீ எல்லா இடத்துலையும் ஆடணும்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு உக்ரைன் ரஷ்யா போரில் அமைதி, அமெரிக்கா அங்கே நிறையா ஆயுதங்களை கொடுத்து வீக் ஆகிறாங்க. அடுத்தது ஈரான் அமெரிக்காவுடைய போரில் மீண்டும் அமைதி, அமெரிக்கா இந்த இடத்துல கணிசமான அளவுக்கு லாஸஸை செஞ்சுருக்காங்க.
ஸோ எல்லா இடத்துலையுமே எதிரி வீக் ஆகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது அப்படின்றது தான். இப்போது மிக முக்கியமாக இந்த பாலிடிக்ஸ் எங்கே மையப்படுத்தி வருது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்து மகா சமுத்திரம். இந்த இந்து மகா சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து ஒரு குட்டி நாடாக இருந்தாலும் இது ஒரு ரீஜனல் செக்யூரிட்டியோடைய ஒரு ஆங்கர். கிழக்கு சீன கடல் பகுதி, அதாவது தாய்வான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடைய பாதுகாப்புக்கு ஜப்பான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடு. இப்போது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, இந்தியா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு டிஃபென்ஸ் டெக்னாலஜியை எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி கவுண்டர் ஸ்ட்ரைக் மிசைல்ஸ் அதிகமாக கொண்டு வந்துட்டாங்க. 2% இருந்த அவங்க ஜிடிபியை பாதுகாப்பு எக்ஸ்பெண்டிச்சரை இப்போ கிட்டத்தட்ட 5% கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி மே 2026 இந்த போன மாதம் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவுடைய ஒரு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டை பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியாவோட ரொம்ப க்ளோஸாக இப்போ ஜப்பான் ஒர்க் பண்ணுன்றதும், ஜப்பான் அணு ஆயுதங்களை கையெடுக்கணுன்ற அளவுக்கு அவங்க போயிட்டுருக்காங்க. அடுத்தது ஆஸ்திரேலியா. 2% ஜிடிபி இவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போது ஒரு 12 பில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்ஸை அடிஷ்னலாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. உலகப்போர் 2 அமெரிக்காவுடைய கூட்டாளியாக நேச நாட்டு படைகளோடு இவங்க இருந்தால் அதை விட அதிகமான போர்க்கப்பல்கள் வேணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்காக போடப்பட்ட ஒப்பந்தம் தான் ஆக்கஸ். அது பைடன் அரசாங்கத்தப்போ பெரிய லெவலில் சொதப்பிச்சு. இப்போது 3 ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட அணுசக்தியில் இயங்கக்கூடிய அணு ஆயுதத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்களை அவங்க வாங்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸோட ரெசிப்ரோக்கல் ஆக்சஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது ஆஸ்திரேலியாவுடைய போர்க்கப்பல்கள் ஜப்பான் பிலிப்பைன்ஸ்லையும், பிலிப்பைன்ஸ் ஜப்பானுடைய போர்க்கப்பல்கள் ஆஸ்திரேலியாவையும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியாவோட க்ளோஸாக அவங்க ஒரு வர்த்தக டீலை வந்து கொண்டு வராங்க, குறிப்பாக கிரிட்டிக்கல் மினரல்ஸில் இந்தியாவோட. ஸோ ஆஸ்திரேலியாவும் இப்போது உலகப்போருக்கு பிறகு மீண்டும் பெரிய லெவலில் தங்களுடைய கடற்படை பலத்தை அதிகரிக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது பிலிப்பைன்ஸ். சைனா கிட்ட இந்தியாவுக்கு அப்புறம் நேரடியாக ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ் தான். கிட்டத்தட்ட 10% அவங்க வந்து தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க டிஃபென்ஸ் பட்ஜெட்டை. 3வது முறையாக நம்மக்கிட்டேருந்து பிரம்மோஸ் ஏவுகணை வாங்கின ஃபஸ்ட்டு நாடுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ட்ரம்ப்போட பாலிசி ஷிஃப்ட்லேயும் சரி, ஜப்பான்கிட்டேருந்து ஸ்டெல்த் வெப்பன்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்தியாக்கிட்டேருந்து பிரம்மாஸ்திரத்தை வாங்கினாலும் சரி, பிலிப்பைன்ஸும் ஒரு குட்டி நாடாக இருந்தாலும் அவங்க வெயிட்டுக்கு அபவ் அவங்க பஞ்ச் பண்ணி அவங்களும் ஒரு மிலிட்ரி பவராக வரக்கூடியதை பார்க்குறோம். அடுத்தது தென்கொரியா. இவங்க வந்து செக்யூரிட்டியில் ஒரு உற்பத்தியாளர். ஏன்னா இன்றைக்கி போர் விமானங்கள் ஆரம்பித்து ஆர்ட்லரி கன்ஸ்லேருந்து மிகப்பெரிய இராணுவ தளவாட ஏற்றுமதியாளராக இன்றைக்கி சைனா காம்படிஷனே யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியா தான். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் $270 பில்லியன் பணத்தை 28க்குள்ளே டிஃபென்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது உற்பத்தியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி 2.3% இருந்த பாதுகாப்பு நிதியை இப்போ 3.5% ஜிடிபியாக மாற்றுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அவங்களும் ஆசியான் பார்ட்னர்ஸோட பல நாடுகள்கிட்ட அவங்க வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. இதில் வடகொரியா அப்படின்ற ஒரு த்ரெட்டு அவங்களுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் வடகொரியா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்தியாவோட சூழ்நிலையில் தான் தென்கொரியா போகிறாங்க. இப்போ அடுத்தது இந்தியா. கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி நம்மளுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டு 2023-24 விட 13% இன்க்ரீஸு. ஆனால் பர்சன்டேஜ் ஜிடிபியில் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பேசின எல்லா நாட்டை விட இந்தியா இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஆத்ம நிர்பார் பாரத்தை நம்ம 2018க்கு பிறகு துவக்கிறோம். டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் இப்போ பேபி ஸ்டெப்ஸை இந்தியா எடுத்து வச்சுருக்கு. நிறைய எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வருது. வெளிநாடுகளோட ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறோம், அவங்க டெக்னாலஜி வாங்கி அப்படியே நம்ம வந்து பண்ணுறோம், நம்ம சொந்த மூளை எதுவுமே கிடையாது. சைனாவும் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவோட வெப்பன்ஸை காப்பி அடித்து அதன் பிறகு தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு தான் இப்போ அவங்க சுயசார்பு நோக்கி போயிருக்காங்க. ஸோ நமக்கும் இதே ஜேர்னி தான். ஓவர் நைட்டில் இதெல்லாம் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நம்ம எடுத்துருக்கக்கூடிய பாதை சரி, வேகம் குறைவு. அடுத்தது பார்த்திங்கன்னா குவாடை இந்தியா புஷ் பண்ணுறாங்க, ஒரு ஆன்டி சைனா அலையன்ஸாக புஷ் பண்ணுறாங்க. அமெரிக்காவுடைய ஃபுல் கமிட்மெண்ட் இன்னும் குவாடுக்கு வந்து வரலை. அதே மாதிரி 2 முக்கியமான நிகழ்வுகள், கல்வான் 2020, அதன் பிறகு அருணாச்சல் நடந்த யாங்ஸ்டே. 2 இடத்துலையுமே சைனா அந்த லக்ஷ்மண் ரேகையை கிராஸ் பண்ணும்பொழுது இந்தியா பதிலுக்கு கடுமையான அடியை கொடுத்தாங்க, யுத்தத்துக்கும் ப்ரிப்பேர் ஆனாங்க. இந்தியாவுடைய மிசைல் ப்ரோக்ராம், இந்தியாவுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியர், இந்தியாவுடைய சப்மெரின்ஸ், இந்தியாவுடைய லாங் ரேஞ்ச் வெப்பன் சிஸ்டம்ஸு, இந்தியாவுடைய ப்ரெசிஷன் ஸ்டைல் மிசைல்ஸு, இது எல்லாமே துல்லியமாக சைனாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்தியா சைனாவோட
இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்ற போது இந்தியாவும் இந்த இடத்துல ரொம்ப ஆக்சிலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஃப்ரான்ஸோட நியூக்ளியர் சம்மரினுக்கு உண்டான பார்ட்னர்ஷிப், அமெரிக்காவோட G414 இன்ஜின் பார்ட்னர்ஷிப், நம்மளுடைய 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்கான கான்ட்ராக்டு, நம்மளுடைய ப்ரைவேட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியா தனக்குன்னு ஒரு வளையத்தில் வச்சுருக்கு. அந்த வளையம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. அச்சுறுத்தல் எனக்கு இருக்குது சைனாவால், பாகிஸ்தானால். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த அச்சுறுத்தலால் யாரும் எங்களை வந்து டிக்டேட் பண்ண முடியாது. அமெரிக்கா ஆயுதங்களை வாங்கி குவிச்சிட்டு நாளைக்கு அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் கேட்டு தலையாடிட்டு இருக்க முடியாது. எங்களோட முடிவுகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்ற போது மிச்ச பார்த்த இந்த நாடுகளை விட இந்தியா இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராக்ரஸ் பண்ணுறாங்க. பட் நமக்கு அதுக்கு வந்து காரணம் இருக்குது. அது மிக முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. ஸோ இந்த இடத்துல தெளிவாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாக இந்த எல்லா நாடுகளுக்கும் வராங்க. அதனால தான் இவங்களுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்டர் ஹெக்ஸட் பேசும்போது இந்தியா ஒரு மிகப்பெரிய மிலிட்ரி பவர், சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியாவால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டு எல்லாமே. நடுவில் இவங்க பாகிஸ்தான் உற்ற நண்பன், எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெடுநாளைய நண்பன் அவங்க சொல்லும்பொழுது பாகிஸ்தானோட தேவை அப்படின்றது மேற்கு ஆசியாவில் இந்த பிரச்சனைகள் இருக்கிற வரைக்கும் தான். ஈரானோட செட்டில்மெண்ட்டுக்கு வந்த பிறகு, ஆப்ரகாம் அக்கார்டு கையெழுத்தான பிறகு பாகிஸ்தானோட ரிலவன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை. ஏன்னா ரஷ்யாவை ஏற்கனவே அவங்க வீழ்த்திட்டாங்க. ரஷ்யா இப்போது வந்து அவங்களுடைய வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் பிஸியாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரஷ்யாவை இப்போ எதிரியாக மையப்படுத்தி போகல. அப்போது வேர்ல்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரக்கூடிய இந்த ஒரு 20 வருடங்களில் நம்ம நிறையா ஜியோபொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட்டை வந்து பார்ப்போம். குறிப்பாக இந்தியா ஜப்பான், இந்தியா தென்கொரியா, இந்தியா ஆஸ்திரேலியா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. அதே மாதிரி இந்தியா ஃபிலிப்பைன்ஸ், இந்தியா வியட்நாம். சமீபத்தில் ஃபிலிப்பைன்ஸ் இப்போ தான் வியட்நாம் ஓப்பனாக அறிவிச்சிருக்காங்க. நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி அறிவித்தார். வியட்நாம் வந்து நம்மக்கிட்ட வந்து பிரம்மோஸ் ரக ஏவுகணையை வாங்குறாங்க. அடுத்தது இந்தோனேஷியாவும் சொல்லிட்டு. ஸோ ஃபிலிப்பைன்ஸ், வியட்நாம், இந்தோனேஷியா 3 நாடுகள் நம்மளுடைய ஆயுதங்களில் பிரம்மோஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ சைனாவை சுற்றி நம்மளுடைய தடுக்க முடியாத ஒரு ஏவுகணை எல்லா நாடுகளையும் சுற்றி வளைக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாக டீகப்புள் பண்ணணும். சப்ளை செயின் வந்து சைனாவில் ஃபுல்லாக இருக்கக்கூடாது. பட் அதே சமயம் அதை கம்ப்ளீட்டாக இந்தியாவுக்கு மாற்றி இந்தியாவை இன்னொரு சைனாவாக உருவெடுக்க விடக்கூடாது அப்படின்றது தான். சைனாவை பொறுத்த வரைக்கும் அமைதி. ஏன்னா உள்ளுக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் சைனாவில் இருக்குது. நம்ம நிறையா அதை பற்றி பேசியிருக்கிறோம். ஸோ சைனாவும் பார்த்திங்கன்னா ஒரு வகையாக ஒரு மாதிரியான அமைதியில் தான் போயிட்டுருக்காங்க. இந்த ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு நாடு, இப்போ அமெரிக்கா வேறு 2 யுத்தங்களில் பிஸி ஆனாலோ, இல்லை இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் கம்ப்ளீட்டாக மீண்டும் ஒரு பெரிய யுத்தம் வந்து பிஸி ஆனாலோ, அது வந்து சைனாவுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுக்கும். நம்மளை வந்து இந்த இடத்துல வீக்கன் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு போரை துவங்கிறதுக்கோ, இல்லை சைனாவில் உள்நாட்டு பிரச்சனை மிகப்பெரிய லெவலில் போயிடுச்சு, அப்போ வெளியே இருக்கக்கூடிய எதிரி மேலே ஒரு அக்ரெஷன் காமிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்தியா சைனா யுத்தம் அப்படின்றது பாசிபிலிட்டி. ஸோ கிட்டத்தட்ட 7 யுத்தங்களை அடுத்த ஒரு 20 வருடங்கள் நம்ம நிச்சயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த யுத்தம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு கைனட்டிக் வார்ஃபேராக இருக்குமா, இல்லை இந்தியா பாகிஸ்தான் முறையான ஒரு ஷார்ட் வாராக இருக்குமா அப்படின்றத காலம்தான் பதில் சொல்லும். உங்களுடைய கமெண்ட்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.